Hey guys, நீங்கள் கவனிக்க தவறிய தேஜாவு படத்தில் வர ஹிடன் டீடைல்ஸ் தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அருள்நிதி நடித்து ரீசெண்டாக வெளிவந்த படம் தேஜாவு. இந்த வீடியோவில் ஸ்பாய்லர்ஸ் இருக்கும். ஸோ நீங்கள் படம் பார்த்துட்டு இந்த வீடியோவை பாருங்கள். இந்த படம் அமேசான் பிரைமில் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் இன்னும் படம் பார்க்கல அப்படின்னா படம் பாருங்கள். இந்த படத்தோடைய டைட்டிலும் சரி, நேம் போடும்போதும் சரி, பேப்பரில் எழுதுகிற மாதிரி தான் நேம் போடுவாங்க. அதே மாதிரி இந்த டைட்டிலில் போடும்போதும் பேப்பரை மடக்கி சுருட்டி தான் டைட்டிலுடைய டிசைன் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா இந்த படத்தில் பேப்பரில் எழுதுறது தான் கதையாக நடக்கும். அதனால் இந்த படத்தோடைய டைட்டிலை பேப்பர் மூலமாக டிசைன் பண்ணியிருப்பாங்க. இந்த படத்தில் அருள்நிதி போலீஸாக வர்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஆனால் எந்த ஒரு சீன்லையுமே போலீஸ் யூனிஃபார்ம் போட்டு வர மாதிரி காமிச்சிருக்க மாட்டாங்க. இந்த படத்தில் இவர் ஒரு அண்டர் கவர் ஆஃபீஸராக வருவார். அதனால தான் போலீஸ் யூனிஃபார்ம் போட்டு இன்வெஸ்டிகேஷன் பண்ண முடியாது. இந்த படத்தில் அருள்நிதி போலீஸ் யூனிஃபார்ம் போட்டு வந்திருக்க மாட்டார். இந்த படத்தில் ஜனனி அருள்நிதிக்கு ஒரு காப்பு கொடுக்குற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதை இந்த இன்வெஸ்டிகேஷன் ஃபுல்லாகவே இந்த காப்பை கையில் போட்டிருப்பாரு அருள்நிதி. ஜனனி இறந்ததுக்கு அப்புறம் தான் இந்த இன்வெஸ்டிகேஷனுக்கு உள்ளே வருவார் அருள்நிதி. ஆனால் ராகுல் பிளானிங் 6 மாசத்துக்கு முன்னாடியே ஸ்டார்ட் ஆயிருக்கும். ராகுல் டயலாக் மூலமா கன்வே பண்ணியிருப்பாரு. ராகுல் கிழிஞ்சு போன பேப்பரை ஒட்டி போலீஸ் கம்ப்ளைண்டா கொடுத்துட்டு போயிருப்பாரு. அந்த பேப்பர் எங்கிருந்து வந்திருக்கும்னா ரவி எழுதின கம்ப்ளைண்ட் பேப்பரா இருக்கும். அதைத்தான் ஒட்டி கொண்டு வந்திருப்பாரு ராகுல். இந்த படம் 2 நைட்டு 2 பகல நடக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதுக்கான டைமை கரெக்டாக மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க. இந்த படத்தோடைய ஸ்டார்டிங்கில் ரைட்டருக்கு நைட்டு 8:55க்கு ஃபோன் கால் வர்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இந்த ரைட்டரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு எல்லாம் போயிட்டு வீட்டுக்கு வந்துருவாரு. விடிய கதை எழுதும்போது 3 மணிக்கு கரண்ட் ஆஃப் ஆகிடும். அதுக்கப்புறம் காலையில் 7:50 போல் ரைட்ரு கதை எழுத ஆரம்பிச்சிடுவார். 8 மணிக்கு போலீஸ் வந்து கஸ்டடியில் எடுக்கிறதுக்காண்டி வந்திருப்பாங்க. 11:30 மணிக்கு பூஜாவை காணோம்னு டிஜிபிக்கு தெரிய வரும். 2 மணி போல் பூஜா கூட வேலை பார்க்குற ரம்யாவை இன்வெஸ்டிகேஷன் பண்ணுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. 2:30க்கு டிஜிபி ரைட்ரு வீட்டுக்கு வருவாங்க. 7:30க்கு அருள்நிதி ரைட்டரை அடிப்பார். 7:40க்கு அருள்நிதி ரைட்டர்கிட்ட பொறுமையாக பேசுகிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. 10 மணிக்கு திரும்ப ரைட்ரு கதை எழுத ஆரம்பிச்சிருவார். 9:25க்கு பூஜாவை காப்பாற்றி கொடுத்துருவாரு அருள்நிதி. மறுநாள் 11:45க்கு அருள்நிதியும் டிஜிபியும் பேசுகிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இந்த டைம்லாம் கரெக்டாக கொடுத்து இந்த இன்வெஸ்டிகேஷன் 2 டேஸ் ஆன மாதிரி காமிச்சிருப்பாங்க. இந்த படத்தில் அண்டர் கவர் ஆஃபீஸராக அருள்நிதி வருவார் விக்ரம் குமார்ங்கிற பேரில். ஆனால் கிளைமேக்ஸ் சீனில் தான் ஃப்ளாஷ்பேக்கில் தான் அருள்நிதியோடைய அப்பா பேசுகிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அப்போ தான் இந்த கதையோடைய அருள்நிதியோடைய ஒரிஜினல் பேரை அருண்கிற பேரை ரிவீல் பண்ணுவாங்க. இந்த படத்தில் சாங்ஸ் இருக்காது, எந்த ஒரு ஃபைட் சீனும் இருக்காது, காமெடி இருக்காது. இந்த படத்தில் ரைட்டருக்கு டப்பிங் கொடுத்தது MS பாஸ்கர். இதெல்லாம் இந்த படத்தில் நான் நோட் பண்ண ஹிடன் டீட்டெயில்ஸ். இதை தவிர நீங்கள் இந்த படத்தில் ஏதாவது ஹிடன் டீட்டெயில்ஸ் நோட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ நீங்கள் இன்னும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அதுக்கு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். டாடா பை பாய்.